வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 16ஆம் நாள். இத்தனை நாளும் பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம் தன்னுடைய தோழியை எழுப்பினாங்க. ஆனா இன்னைக்கு கண்ணபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட போறாங்க. கண்ணபெருமான துயில் எழுப்ப போறாங்க. கண்ணபெருமானுடைய அரண்மனை வாசல்ல போய் நின்னு அவரை துயில் எழுப்பணும்னா அந்த காவலாளி கிட்ட உத்தரவு வாங்கணும் இல்லையா? எவ்வளவு அழகா ஆண்டாள் நாச்சியார் பாடுறான்னு பாக்கலாமா? நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா ஆண்டாள் நாச்சியார். இப்போ ஆயர்பாடி சிறுமிகள் எல்லாம் ஒன்னா போய் அந்த கண்ணனுடைய மாளிகையோட வாசல்ல நிக்கிறாங்க. அங்க காவலாளி நிக்கிறாரு. காவலாளி கிட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து கேக்குறாங்க, இந்த ஆயர்பாடியை காக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடிக்கே தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அந்த அரண்மனையை காக்கக்கூடியவனே, தோரண வாயிலை காக்கக்கூடிய பாதுகாவலனே, இந்த ரத்தினங்கள் பொருந்திய மணிகள் பொருந்திய கதவை திறக்க மாட்டியா? ஏன் தெரியுமா திறக்க சொல்றோம்? நேத்திக்கு கண்ணன் எங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருந்தான் தெரியுமா? எங்களுக்கு பறை என்கிற ஒரு அழகான இசைக்கருவியை தருவதா வாக்கு கொடுத்திருந்தா. அதனால அதை வாங்கறதுக்காக நாங்க தூய நீரில் நீராடி விட்டு கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக, கண்ணனை எழுப்புவதற்காக இங்க வந்து நிக்கிறோம். அதனால நீ எடுத்த உடனே அபசகுணமா என்னால கதவு திறக்க முடியாதுன்னு சொல்லிடாத. தாயை போன்ற பரிவு உடையவனே, அந்த நிலக்கதவு ரெண்டும் எவ்வளவு அன்னோன்யமா நேயமா ஒன்னா இருக்கு பாரு. அந்த நேய நிலைக்கதவை போல நாங்களும் பாசம் வைத்திருக்கிறோம் கண்ணன் மேல. அந்த நேய நிலைக்கதவுகள் எவ்வளவு அழகா ஒன்னா இருக்கு. அந்த நேயமாக இருக்கிற நிலைக்கதவை தயவு செஞ்சு தர, நாங்க கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடணும், கண்ணனை எழுப்பணும்னு ரொம்ப அழகா ஆயர்பாடி சிறுமிகள் எல்லாம் ஒண்ணு கூடி போய் கேட்கிறதா அழகா பாடி இருக்கா ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தானே? நாமும் இந்த நல்ல நாள்ல கண்ணபெருமானுடைய புகழை பாடி அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.